ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூகுள் டெக். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம கேட்டகரைஸ் பண்ண லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படிங்கிற எக்ஸலில் லெவல் 1ல் ஒரு 2 சிம்பிளான டாபிக் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு 30 டேஸ் சேலஞ்ச் அல்லது வந்து ஒரு 30 வீடியோ 40 வீடியோ சேலஞ்சு நம்ம இந்த சீரிஸ் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பேசிக் லெவல் எம்ப்ளாய் லெவல் 1, அதாவது பேசிக் லெவல் ஆஃப் எக்ஸலில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பாயிண்டர்ஸ் டிஸ்கிரிப் பண்ணுவோம், 6-7 பாயிண்டர்ஸ் டிஸ்கிரிப் பண்ணுவோம். அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எக்ஸல் இன்ட்ரோடக்ஷன், அடுத்து என்டரிங் த டேட்டா. அது என்னப்பா எக்ஸல் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எக்ஸலோட ஃபர்ஸ்ட் எக்ஸல்னா என்ன, அதுல என்னென்ன இருக்கு, அது எப்படி எல்லாம் யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். என்ட்ரிங் த டேட்டா, ஸோ டேட்டா எப்படி என்டர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா வந்து நான் என்ன சும்மா டைப் பண்ணா போயிடும். ஆமா, கரெக்ட் தான், டைப் பண்ணா போயிடும். பட் அது எப்படி எல்லாம் யூஸ் பண்றது, ஈஸியான மெத்தட்ல எதை எப்படி யூஸ் பண்றது, எப்படி டெலிட் பண்றது அப்படிங்கறதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிளாங்க் ஒர்க் புக் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எக்ஸலோட இன்ட்ரோடக்ஷன். ஸோ இதுல நம்ம என்னன்னா, எக்ஸலோட இன்ட்ரோடக்ஷன்ல எது வருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸலை புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட எக்ஸல் ஒர்க் புக், அதாவது ஒர்க் புக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்ம ஃப்ரெஷ்ஷா ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸல் தான் வந்து எக்ஸல் ஒர்க் புக். அதாவது இங்க பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும், இங்க புக் 1 எக்ஸல் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து ஒர்க் புக். நம்ம புதுசா ஓப்பன் பண்ற எல்லாமே வந்து எக்ஸல் ஒர்க் புக் தான். இதை இன்னொரு ஒரு தியரட்டிக்கலா ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரொஃபஷனல் டெஃபினிஷன்ல சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, மல்டிபிள் ஷீட்ஸ் டுகெதர் கால்ட் அஸ் ஒர்க் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்க நம்ம ஆல்ரெடி ஒரு ஷீட் தான் இருக்கும். இதே பழைய வெர்ஷன் 2007 அந்த வெர்ஷன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3 ஷீட் இருக்கும். ஸோ மல்டிபிள் ஷீட் டுகெதர் கால்ட் அஸ் சிங்கிள் ஒர்க் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு நிறைய ஷீட்டோ இல்லை சிங்கிள் ஷீட்டோ சேர்ந்தது தான் வந்து ஒர்க் புக். ஓகேங்களா? சரி, இந்த ஷீட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து காலம், அதாவது செங்குத்தா வேர்டிக்கலா இருக்கிற எல்லாத்தையும் வந்து காலம்னு சொல்லுவாங்க. ஹரிசாண்டல் அப்படியே இருக்கிறது வந்து ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வெர்டிக்கலா இருக்கிறது வந்து ஒரு காலம் அண்ட் ஹரிசாண்டலா இருக்கிறது வந்து ரோஸ். அடுத்து இந்த ஒவ்வொரு கட்டமா இருக்கு இல்லையா, ஸோ ஒவ்வொரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கிறது எல்லாமே வந்து ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஒரு செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் ரோ அண்ட் காலம். ஒரு ரோவும் காலமும் ஜாயின் பண்ற ஒரு இடம் தான் வந்து செல். இதுதான் வந்து செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செல். இதை வந்து 2-3 செல்லு சேர்த்துனா அது வந்து ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரேஞ்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் சொல்றோம்ல, இப்போ பாத்தீங்கன்னா மைலேஜ் ரேஞ்ச் எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு கேட்கறோம்ல. ஸோ அது வந்து எப்படின்னா ஒரு 5-6 செல்லு சேர்ந்தது காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் ரோஸ் அண்ட் காலம் தான் வந்து ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஒரே காலம்ல 4-5 ரோவா இருக்கலாம், ஒன்னுக்கு மேற்பட்ட செல்கள் இருக்கிறதா வந்து ரேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஷீட்ல வந்து எக்ஸல் ரோஸ் அண்ட் காலம்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒர்க் புக். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெயின் கால், இது வந்து ரிப்பன்ல வச்சு கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ இது பாத்தீங்கன்னா ஹோம் டேப். இதுல வந்து நமக்கு தேவையான இந்த கலரிங் பண்ணக்கூடிய செல் கலர், இது வந்து ஃபுல் கலர். இது எதுக்காக யூஸ் ஆகுனா, ஒரு செல்லை வந்து ஃபுல்லா கலர் பண்றதுக்கு. இது வந்து டெக்ஸ்ட் கலர், அப்புறம் டெக்ஸ்ட் ஸ்டைலு, சைஸ் எல்லாமே இங்க வந்துடும். இதுல இந்த கஸ்டமைஸ் பட்டன் எல்லாமே வந்து டீடைல்டா நம்ம பார்க்க போறோம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா, இது வந்து டேப்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேப், அதுக்குண்டான வேல்யூஸ் நமக்கு இருக்கும். இன்சர்ட்னா அந்த ஷீட்டுக்குள்ள நம்ம என்ன இன்சர்ட் பண்ண முடியும். ஒரு சார்ட் பேசிக்கா சொல்றேன் நான். ஒரு சார்ட் இல்ல வந்து ஒரு பிவட் டேபிள் அதெல்லாம் அங்க வரும். பேஜ் லே அவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேஜோட லே அவுட் எனக்கு என்னெல்லாம் பார்க்கணும், என்னெல்லாம் பார்க்கக்கூடாது, ப்ளஸ் வந்துட்டு அதை வந்து நான் எப்படி எல்லாம் பிரிண்ட் பண்ணணும், சைஸ் மாத்துறது எல்லாமே. ஃபார்முலாஸ் ஆப்வியஸ்லி நம்ம போடக்கூடிய ஃபார்முலாஸ் வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். டேட்டா, இதுல வந்து கன்சால்டேஷன் பண்றது, இல்ல மாடலிங், அதாவது வந்து அனலிட்டிக்கலுக்கு யூஸ் பண்றது யூஸ் பண்ணலாம். இல்ல டேட்டா வெப்ல இருந்து வரணும் டேட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க கெட்டேக்ஷன் டேட்டா கொடுத்தா வரும். அடுத்து ரிவ்யூ பேன், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஷீட் லாக் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடும். வியூ, இதுல வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்குவாங்க. அதாவது வந்து எனக்கு நான் ஒரு மொத்தமா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸல்ல வந்து 1048, அதாவது 10,48,576 ரோஸ் இருக்கும். ஸோ அத்தனை ரோவும் வந்து நான் டேட்டா இருக்கு அப்படின்னா, எனக்கு ஹெட்டர் தெரியணும் அப்படின்னா ஃப்ரீஸ் பென் கொடுத்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த இடத்துல யூஸ் ஆகும். அண்ட் டெவலப்பர் டேப், இது நான் ஆல்ரெடி எனபிள் பண்ணி வச்சிருக்கேன். பேசிக்கா இது வராது. இது எப்படி எனபிள் பண்றதுங்கிறதையும் நான் அடுத்து சொல்றேன், பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா எக்ஸலோட இன்ட்ரோடக்ஷன். அடுத்து நம்ம பார்க்கறது என்டரிங் த டேட்டா. ஸோ என்டரிங் த டேட்டா அப்படின்னா, சும்மா நான் ஒரு டெஸ்ட்
அப்படின்னு கொடுத்தோம்னா இது வந்து என்ட்ரிங் த டேட்டா. ஓகேங்களா? அப்புறம் வந்து டெஸ்ட்னு என்டர் பண்ணிட்டேன். ஓகே, இந்த டேட்டா என்டர் பண்ணிட்டேனேப்பா, இதில் என்ன பண்ண போறேன் அப்படின்னு அப்படி கிடையாது. ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேட்டா டைப். ஸோ கொஞ்சம் டெக்னிக்கலாக நான் சொல்கிறேன். டேட்டா டைப்ஸ் அப்படின்னு இருக்கு. நம்பர்ஸ், ஸ்ட்ரிங், டெக்ஸ்ட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ். ஸோ இது வந்து டெக்ஸ்ட்டில் வந்துடும். டெஸ்ட் அப்படி அதாவது நம்ம டைப் பண்ணுற ஒவ்வொரு வேர்ட்ஸும் லெட்டர்ஸ் வந்து டெஸ்ட்டில் வந்துடும். ஸோ இப்போ 9745 இந்த மாதிரி எதாவது கொடுத்தோம்னா இது வந்து என்ன ஆகும்னா நம்பர்ஸில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ட்ரிங் த டேட்டா. சரி, நான் ஒரு டேட்டா என்டர் பண்ணிட்டேன். அடுத்து நான் டேட் என்டர் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணலாமே. நம்ம வந்து இன்னைக்கு டேட் வந்து 08/12/2022. ஸோ இது வந்து டேட்டுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டேட் வந்துருச்சு இல்லையா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஈஸியாக நம்ம என்டர் பண்ணக்கூடிய 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ். மேக்ஸிமம் வந்து நாம இந்த 3 மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். டேட்டு, ஸ்ட்ரிங் ஆர் டெக்ஸ்ட் ஃபார்மேட், இல்லைனா வந்து நம்பர் ஃபார்மேட். இவ்வளவுதான். இதை நம்ம வந்து வேணுங்கிற ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2 மெத்தட். எதர் நான் இங்க வச்சு ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த செல்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் செல்ல போயிட்டு இதை வந்து நான் ஜென்ரலாவோ இல்ல ஒரு நம்பராவோ கரன்சியாவோ என்னால கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஆனா இப்போ இது வந்து டெக்ஸ்ட், இப்போ நான் டெக்ஸ்டா மாத்தனா கூட மாத்திக்கலாம். ஆனா இது வந்து என்னன்னா treated as number when the numbers in cells is displayed as exactly as entered. டெக்ஸ்ட் ஃபார்மேட்டா ஆயிரும். ஆனா அது வந்து எப்படி இருக்கோ அது அப்படியே டெக்ஸ்ட்ல கன்வெர்ட் ஆயிரும். எனக்கு வந்து இல்லப்பா எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கஸ்டம்குள்ள போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபார்மேட்ல இங்க பாருங்க என் நம்பர் ஆஃப் ஃபார்மேட்ஸ் இருக்கு. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்க வேல்யூஸ் கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு மெத்தட். அனதர் மெத்தட் பார்த்தீங்கன்னா இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிம்பிள் கஸ்டமைசேஷன் எல்லாமே இங்க வந்துடும். ஸோ இப்போ எனக்கு வந்து ஜென்ரல் கொடுத்தோன்னா எனக்கு ஜென்ரலா வந்துடும். இது வந்து நம்பர்ல கன்வெர்ட் ஆயிடும். அவ்வளவுதான் வந்து ஒரு செல் ஒரு ஜென்ரலாவோ ஒரு நம்பர் ஃபார்மேட்டுக்கோ மாற்ற முடியும். ஸோ இப்படிதான் நம்ம டேட்டாவை என்டர் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஓகே, நான் நம்பர் என்டர் பண்ணிட்டேன், ஒரு டேட்டா வந்து டெக்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஃபார்முலா என்டர் பண்ணணும். அப்படின்னு என்ன பண்ணணும்? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு ஃபார்முலாங்கிறது எக்ஸல்ல ஈக்குவல் டு அப்படிங்கிறதுல தான் ஆரம்பிக்கும். ஸோ ஒரு பேசிக்கான ஃபார்முலா போடணும்னா சம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வச்சுக்கலாம். இல்ல வேணாம், நம்ம ஒரு டேட்டுக்கே வச்சு போய்க்குமே. டுடே அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டு அதாவது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டுன்னு போட்டு டி ஓன் டைப் பண்ணிங்களா உங்களுக்கு சஜஷன் வரும். ஜஸ்ட் டேப் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு டேட் ஃபார்மேட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டேட் ஃபார்மேட் இருக்கு 12/8/2022 அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நான் ஃபில் ஹேண்டில் இந்த ஏரியா ஃபுல்லா இந்த செல்ஃப் இந்த ரோ ஃபுல்லா பண்ணணும்னா ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணி இங்க பாத்தீங்கன்னா பிளஸ் வருது இல்லையா? இதை டபுள் கிளிக் பண்ணிட்டேன். இதை வந்து நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இந்த ஏரியா ஃபுல்லாவே அது வந்து ஃபில் ஆகிக்கும். இங்க வந்து நான் ஆட்டோ ஃபில் ஆப்ஷன்ஸ் கொடுத்தேன்னா ஃபிளாஷ் ஃபில் கொடுத்தேன். இங்க வந்து நம்ம மாத்திக்க முடியும். எல்லா செல்லும் காப்பி பண்ணுமா, ஃபில் ஃபார்மேட் இந்த ஃபார்மேட் மட்டும் ஃபில் ஆகணுமா, இல்ல ஃபார்மேட்டிங் இல்லாம எனக்கு ஃபில் ஆகணுமா, ஃபிளாஷ் ஃபில் கொடுத்தனா ஃபில் அப்படியே நம்ம அடுத்தடுத்து கொடுக்க ஃபில் ஆகிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு நான் இது மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன். இல்லப்பா ஓகே எனக்கு இது வந்து இதாயிடுச்சு, இல்ல நான் வந்து இருக்கிற ஃபார்முலாவை எடிட் பண்ணணும் அப்படின்னா எதுவும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் F2 கொடுத்தீங்கன்னா டேபுக்குள்ள போயிடும். எனக்கு இந்த டுடேங்கிற ஃபார்முலா தேவையில்லை. நான் என்ன பண்ண போறேன்னா ஈக்குவல் டு சம் கொடுத்துட்டு ஒரு நம்பர் 1 நம்பர் 2 இதை மட்டும் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி என்டர் பண்றேன். இது டேட் ஃபார்மேட்ல இருக்கிறனால நமக்கு வந்து இந்த ஃபார்மேட்ல வருது. ஸோ நாம இங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஜென்ரலுக்கு கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா 3 சம் ஆஃப் த வேல்யூஸ் வந்து நமக்கு இங்க வந்துருச்சு. ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஃபார்முலாஸை எடிட் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து எடிட்டிங், அதாவது வந்து என்ட்ரிங் த டேட்டா அதை எப்படி கஸ்டமைஸ் பண்றங்கிறது இந்த வீடியோ. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்தடுத்த வீடியோஸ்ல இந்த ஃபார்முலா வந்து நம்ம எப்படி வந்து மல்டிபிள் ஷீட்ல இது பண்ண போறோம், அட்வான்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ண போறோங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கூகுள் டெக்குடன். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.